ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் எக்ஸ்போசிட்டர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒன் ஆஃப் த வாட்டர் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா காளிகேசம். பேர் கேட்டாலே சும்மா அதிருத்தில். வந்துட மாட்டான். It's slippery, guys. Slippery. கிட்ட போலாம். நம்ம தேடி வந்ததில் ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது மட்டும் இல்லை, இன்னும் 2 ஸ்பாட்டு சூப்பரான இடங்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இந்த இடம் எப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து சாடி நீங்கள் குளிக்கணும்னா அதுக்கு வந்து இந்த டைம் கரெக்டான டைம் இல்லை. அது நிறைய தண்ணி வர நேரம் தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸ். ஓகேவா? சும்மா எல்லாராலையும் வர முடியாது. வர வழியை நீங்களே பார்த்தீங்கல்ல, ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது. ஓகேவா? ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தண்ணி வர நேரம் இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய தண்ணி வர நேரம் இதுவே சூப்பராக இருக்குது. ஹெவியாக தான் இருக்குது. அதோட பார்க்கலாம் சிம்பிளாக இருக்கும். நின்று பார்த்தா தான் தெரியும் தலையில் விழுறாடி. ஓகே, இன்னும் 2 ஸ்பாட் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் சாடி நம்ம மூங்கி குளிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஸ்பாட் இருக்குது. அங்கே நம்ம தொடர்ந்து போகிறோம். கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஹாயாக குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஓகே, நம்ம வேறு ஸ்பாட்டை பார்க்கலாம். ஆச்சு, அந்த இடம் எப்படி இருக்கும்? நீ அன்றைக்கி போயிருக்கல, அது எப்படி இருக்கும்? இதில் நம்ம சாடிலாம் குளிக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்கி கிடக்கும். சாடி குளிக்கலாம், சாடி சூப்பராக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. இதோட அழகாக இருக்குமான்னு தெரியல. ஓகே, இல்லை அந்த இடத்துக்கும் போகிற பாதை இது மாதிரி தான் இருக்குமா? இதோட அட்வென்ச்சராக இருக்கும். இதோட அட்வென்ச்சராக இருக்குமா? அதாவது இவ்வளோ அழகான ஒரு இடத்த நீங்கள் பார்க்கணும், அதை ஃபீல் பண்ணணும், அதை அனுபவிக்கணும்னாலே நீங்கள் ரொம்ப ரஷ்ஷான ஒரு ஒரு ஹட்டில் தாண்டி தான் நீங்கள் வந்தாகணும். அதே மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம காளிகேசமே வந்து சேர்ந்துட்டோம். அந்த எதுக்காக இப்போ வந்து காளிகேசம் வந்திருக்கோம் நினச்சுன்னா, பசங்களுக்கு ஸ்கூல்லாம் முடிஞ்சிருக்கு, எல்லோரும் லீவு ஃப்ரீ வீட்டில் இருக்காங்க, ஃப்ரீயாட்டு. அது மட்டும் இல்லாமல் சம்மர் டைம் வேறு. நம்ம உடம்புல வந்து அதிகமாக சூடு கிளம்பிக்கிட்டு இருக்குது. சூடை தணிக்கணும்னு நினச்சோம். இங்கேருந்து வந்து குளிக்க வரணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க சம்மர் டைமில் வேணால் தண்ணி இருக்க எடுத்து தேடி போவோம்னா தண்ணியே கிடைக்காது. அதே மாதிரி பார்த்து தண்ணியே கிடைக்காது அப்படின்ட்டு. அப்போல்லாம் இல்லை, கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 to 4 days ஆகுது நல்ல மழை. அதனால் எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அளவான தண்ணி இருக்கும்போது தான் கன்னியாகுமரியில் எந்த ஸ்பாட்டில் இருந்தாலும் போய் நிம்மதியாக குளிக்க முடியும். அது வந்து பல பேருக்கு தெரியாது. அதிகமாக மழை பெய்கிற நேரத்தில் நிறைய இடத்துல வந்து நிறைய ஸ்பாட்டில் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க குளிக்கிறது. இன்னைக்கு கூட அப்படி தான். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிக்க முடியாது. கரெக்டான டைத்தில் வந்திருக்கோம். எவ்வளோ தான் குளிக்க முடியும்னு தெரியல. குளிக்க முடிச்சுட்டு கிளம்பணும். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். வரும்.